Hi friends, welcome to Valame IAS Academy. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 2029 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, இந்தியாவும் பிரான்ஸும் ஒரு ரஃபேல் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அது மொத்தம் எத்தனை ரஃபேல் அப்படின்றது தான் கொஸ்டின். மொத்தம் எத்தனை ரஃபேல்னா மொத்தம் 26 ரஃபேல் ஜெட். அதாவது என்ன கொஸ்டின்னா, இந்தியாவும் பிரான்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டீல்னா, ரஃபேல் செய்கிற டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ரஃபேல்னா 26 ரஃபேல். இந்த 26 வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா 22 அதுக்கப்புறம் 4ன்னு பிரிக்கலாம். இது வந்து சிங்கிள் சீட். இந்த 22 வந்து என்னன்னா சிங்கிள் சீட், இது வந்து ட்வின் சீட். இப்போ இந்த क्वेश्चन பத்தி சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இது வந்து என்னன்னா இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட். ஓகேவா? ரெண்டு நாடுக்கு இடையே போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். இதோட காஸ்ட் வந்து எத்தனை கோடினா 63,000 crore. ஓகேவா? இதோட காஸ்ட் வந்து எத்தனை கோடினா வந்து 63,000 கோடி. இது எதுக்காகனா வந்து இந்தியன் நேவிக்காக பண்றாங்க. இந்த ரஃபேல் வந்து யாருக்காக பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேவிக்காக பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணது வந்து யாருன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கும் அவங்களோட மினிஸ்டர் செபஸ்டியன், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலயமா அந்த ஜெட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு பிரான்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இது எப்போலேருந்து டெலிவரி பண்ண சொன்னாங்கன்னா மிடில் ஆஃப் 2028 இந்த ரஃபேல் வந்து ஒன்று நமக்கு ஒப்படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 2030. அப்போது இது எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட்னா இது வந்து ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு 5 years ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம நேவி டே எப்போன்னு பார்ப்போம். நேவி டே வந்து எப்போனா December 4. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நேவி எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து என்னென்னா வருணா. ஓகேவா? இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நேவி எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. அந்த எக்ஸசைஸ் பேர் வருணா. அதுக்கப்புறம் நம்மளோட நேவி சீஃப் தினேஷ் திரிபாதி தான் வந்து நம்மளோட நேவி சீஃப். ஓகேவா? நம்மளோட நேவி சீஃப் வந்து யாருன்னா தினேஷ் திரிபாதி, அவங்க தான் வந்து நம்மளோட நேவி சீஃப். அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது வந்து தமிழ்நாடு டு ரீஸ்டோர் ஏர்ன்டு லீவ். ஏர்ன்டு லீவ்னா இஎல். அதாவது இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, தமிழ்நாடு வந்து இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 15 நாள் ஏர்ன்டு லீவ் வந்து இருக்கும். அந்த லீவை நம்ம சரண்டர் பண்ணோன்னா அதை வந்து கவர்மெண்ட் நமக்கு கேஷாக கொடுத்துருவாங்க. இது கோவிட் டைமில் வந்து இது என்ன பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ன்றனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை திரும்ப எப்போ அமலுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னா October 1, 2025 இது திரும்ப வந்து அமலுக்கு வரப்போகுது. இதில் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து யாருன்னா தங்கம் தென்னரசு அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசம்பிளியில் இது வந்து எப்போ வரப்போகுதுன்னா April 1, 2026 தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அக்டோபர் மாதத்துலேயே வந்து, அதாவது இந்த வருஷத்தோட அக்டோபர் மாதத்துலேயே வந்து இது வந்து ஃபோர்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்ன்டு லீவ் மொத்தம் எத்தனை நாள் வந்து இருக்குன்னா மொத்தம் 15 நாள் வந்து இருக்கும். அதாவது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 20 ஒர்க்கிங் டே, அதாவது 20 ஒர்க்கிங் டேஸ்க்கு 1 day லீவ். இது அப்படியே நம்ம சரண்டர், இந்த லீவை வந்து நம்ம போடாமல் அப்படியே சரண்டர் பண்ணால் நமக்கு கேஷாக வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடோட நியூ மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் மினிஸ்டர் வந்து யார், புதுசாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வந்து மனோ தங்கராஜ். ஏன் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக 2 மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. யாருன்னா பொன்முடியும் அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணதுனால கேபினெட்டை வந்து ரீஷஃபில் பண்ணாங்க. ரீஷஃபில் பண்ணிவிட்டு இந்த மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் மினிஸ்டராக யார் ஆக்கினாங்கன்னா மனோ தங்கராஜ் அவங்கள வந்து ஆகியிருக்காங்க. இந்த தங்கம் தென்னரசு வந்து யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்போது இந்த மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி யாராக இருந்தாங்கன்னா ராஜ கண்ணப்பன் அவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து என்ன மினிஸ்டராக வந்து ஆக்கிட்டாங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் காதி போர்ட்ஃபோலியோ அந்த மினிஸ்டராக வந்து ஆக்கிட்டாங்க. அதாவது இப்போ வந்து மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் மினிஸ்டர் வந்து யாருன்னா மனோ தங்கராஜ் அவங்க தான்.
அடுத்தது கலைஞர் யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. எந்த ஊரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்றது அந்த கேள்வி. எந்த ஊரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா கும்பகோணத்தில் தான் வந்து கலைஞர் யூனிவர்சிட்டி, கலைஞர் பேரில் வந்து யூனிவர்சிட்டி வந்து வரப்போகுது. அது வந்து எங்கன்னா கும்பகோணத்தில் வந்து வரப்போகுது. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அசம்பிளியில் வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. யார் வந்து பில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோவிட் செயின் அவங்க தான் வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கலைஞர் யூனிவர்சிட்டியோட சான்சலராக யார் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கலைஞர் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம்ல கும்பகோணத்தில், அதோட சான்சலராக யார் இருக்கணும்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ சான்சலராக வந்து யார் இருப்பார்னா, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோவிட் செழியன் அவங்க தான் வந்து ப்ரோ சான்சலராக வந்து இருப்பார். அடுத்தது இன் 2024 எந்த கண்ட்ரி வந்து மிலிட்ரிக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. ஓகேவா, 2024 எந்த கண்ட்ரி வந்து மிலிட்ரிக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணிருக்காங்க தான் கேள்வி. யாருன்னா யூஎஸ்ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா, நம்ம இந்தியா வந்து மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறதுல எத்தனாவது இடத்துல வந்து இருக்குன்னா 5வது இடத்துல வந்து இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, சிப்ரி அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்னா சிப்ரி. அது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துன்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறதுல பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து எத்தனை மடங்கு வந்து நம்ம மிலிட்ரிக்கு செலவு பண்ணியிருக்கோம்னா 9 மடங்கு வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோன்னா நியர்லி 9 டைம்ஸ். ஓகேவா, பாகிஸ்தானோட மிலிட்ரிக்கு வந்து நம்ம இந்தியா வந்து எவ்வளோ மடங்கு வந்து செலவு பண்ணியிருக்குன்னா 9 மடங்கு வந்து செலவு பண்ணியிருக்கு. 9 மடங்கு அதிகமாக வந்து செலவு பண்ணியிருக்கு. அடுத்தது 2025 வந்து பிரசிடென்ட் வந்து என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா, பத்மா அவார்ட்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டை வந்து எப்போ வந்து அவங்க அப்ரூவல் பண்ணாங்கன்னா, ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அப்போ வந்து இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது எத்தனை பேருக்கு வந்து அவங்க வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்றது தான் கேள்வி. மொத்தம் எத்தனை பேருக்குன்னா மொத்தம் 139 பேருக்கு இந்த அவார்டு வந்து நேற்றுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பத்ம விபூஷன் வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 7 பேருக்கு. பத்ம பூஷன் வந்து 19 பேருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேருன்னா 3 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ வந்து மொத்தம் 113 பேருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேருக்குன்னா மொத்தம் 10 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து பாரத் ரத்னா தான் வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு நம்ம எதை சொல்லலாம்னா வந்து இந்த பத்ம விபூஷனை வந்து நம்ம செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பத்ம பூஷன் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 3 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. அதை யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஸ்ரீ எஸ் அஜித்குமார் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீல்ட்னா ஆர்ட்டில். அதுக்கப்புறம் வந்து சோபனா சந்திரகுமார் அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபீல்டு வந்து என்னென்னா அவங்களும் ஆர்ட் ஃபீல்டு தான். அதுக்கப்புறம் வந்து குப்புசுவாமி செட்டி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ஃபீல்டுனா வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபீல்டு. ஓகேவா, இப்போது பாரத ரத்னா வந்து எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 1954 தான் பாரத ரத்னா வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. பத்ம விபூஷனும் எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 1954 தான் பத்ம விபூஷனும் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது ஏப்ரல் 29 வந்து என்ன டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு தான் கேள்வி. ஏப்ரல் 29 வந்து நம்ம என்ன டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம்னா இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமி டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா, ஏப்ரல் 29 வந்து என்ன டேனா இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமி டே. இப்போது இங்கே இருக்குல்ல வேர்ல்டு ஹெல்த் டே, ஹெரிட்டேஜ் டே, எர்த் டே இருக்குல்ல, இதெல்லாம் எப்போன்னு பார்ப்போம். வேர்ல்டு ஹெல்த் டே வந்து எப்போனா ஏப்ரல் 7. அடுத்தது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே வந்து எப்போனா ஏப்ரல் 18. அடுத்தது வேர்ல்டு எர்த் டே வந்து எப்போனா ஏப்ரல் 22. இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது வந்து தமிழ் வீக் ஃபெஸ்டிவல்
தமிழ் வீக் ஃபெஸ்டிவல் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் தான் இந்த கேள்வி. ஓகேவா? தமிழ் வீக் ஃபெஸ்டிவல் வந்து எப்போ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறோம். தமிழ் வீக் ஃபெஸ்டிவல் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணோம்னா ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறோம். இது எதுக்காக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா, திஸ் ஃபெஸ்டிவல் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அபவுட் தமிழ் லிட்ரேச்சர். ஓகேவா? தமிழ் லிட்ரேச்சரை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரவும், நம்ம கல்ச்சரை பற்றியும் வந்து அவேர்னஸ் கொண்டு வரவும், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பற்றி அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த தமிழ் வீக் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.